மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நாம ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது மக்கள் கருத்து கணிப்பு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் கிட்ட போயிட்டு கருத்து கேட்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல மக்களோட பதில் என்னவா இருக்கோ, அதுதான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல மக்கள் கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகத்த பத்தி கேட்டிருக்காங்க. அதுல மக்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் நெறைய பேர் விஜய் அவர்கள் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால நீங்க வெளிய வாங்க விஜய், உங்கள நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லதே கிடையாது. இது எதிரிகளுக்கு ரொம்பவே பலமா போயிடும். அதனால நீங்க வெளியில வாங்க, உங்கள பாதுகாக்க நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல தரப்பு மக்கள் விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து எவ்ளோ நாள் தான் நீங்க அரசியல் பண்ணுவீங்க? தெரிஞ்சோ தெரியாமலையோ கரூர்ல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத தானே நீங்க பண்ணணும். உண்மையான ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் பணி செய்யறதுக்காக தான் நான் வந்தேன். 100 கோடி 150 கோடி சம்பளத்த விட்டு வந்தது இதுக்காகவா? அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. 100 கோடி 150 கோடி சம்பளத்த விட்டுட்டு மக்கள் பணி செய்ய வந்தவரு ஏன் இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு? அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்பினர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. எல்லாருமே ஒரே மாதிரி விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்றது இல்ல. ஆனா ஒரே மாதிரி எல்லாருமே விஜயை எதிர்க்கிறதும் கிடையாது. அதையும் நாம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை என்னவா இருக்கு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எப்படி இருக்காரு? அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போறாரு? எந்த மாதிரி ரூபத்துல வந்து மக்கள சந்திக்க போறாரு? இப்ப வரைக்கும் கரூருக்கு அவர் போகாததுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்கா மக்கள் கிட்ட இருந்து வருது. மக்கள் கிட்ட இருந்து மட்டும் கிடையாது. அரசியல் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லியே பல குழுக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எல்லாருடைய பார்வையுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து வந்த விஜய் இப்ப வரைக்கும் ஏன் போகாம இருக்காரு? தீபாவளி முடிஞ்சு நாங்க வந்து ஸ்ட்ராங்கா வருவோம்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த கட்சியை சேர்ந்த பல பேர் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வரல. இன்னொரு உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா, நெறைய பேர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி போயிட்டாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு. அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த சம்பவம் நடந்து 2 நாள்ல ஒரு வீடியோ போட்டாரு. அதுவும் முழுக்க முழுக்க திமுகவை சாடி போட்டிருந்தாரு. ஆனா மக்களுக்கு அவர் என்ன பண்ண போறேன், அடுத்த கட்ட நடவடிக்கையா மக்கள் கிட்ட நான் எப்படி போய் நிக்க போறேன் அப்படின்றத பத்தி இப்ப வரைக்கும் எந்த ஒரு வாய் திறக்காம இருக்கிறது நல்லது கிடையாது. ஒரு கட்சி நடத்துறவங்க இப்படியா நடத்துவாங்க? உங்களுக்கு ஒரு மேற்கோள் காட்ட ஆளே இல்ல. உங்களோட கட்சியை சரியா வழிநடத்த ஆளே இல்ல. நீங்க யார நம்பி இதுக்குள்ள வந்தீங்கன்னு தெரியல. இப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்களே தம்பி அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் வந்து விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, விஜய் இப்ப வரைக்கும் மௌனம் காப்பது ஏன் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் தலைமறைவா ஆனாரு அந்த சம்பவம் நடந்த உடனே. ஒரு தலைவனுக்காக தொண்டன் எதையும் செய்வான் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல இருந்தது. எம்ஜிஆருக்காக தொண்டர்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விஜய்க்கு பதிலா அவரு ஜெயிலுக்கு போயிருக்கலாம். இல்லாட்டி இந்த தப்புக்கு முழுக்க முழுக்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னெடுத்திருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாம தலைமறைவா ஆயிட்டாரு. ஆதவ் அர்ஜுனாவுமே அவசர அவசரமா டெல்லிக்கு புறப்பட்டு போனாரு. அது போன விஷயம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் இல்ல. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டாரு. இதுல எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஏசி அதாவது விஜயோடைய அப்பா சந்திரசேகர் அவர்களை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாம தன்னோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆசையை காட்டி வளர்த்திருக்காரு. விஜய்க்கு வந்து அரசியல் மேல கொஞ்சம் கூட வந்து ஈடுபாடே கிடையாது, பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இவருடைய ஒரு தூண்டுதலால தான் விஜய் வந்து டக்குன்னு அரசியலுக்குள்ள வந்தாரு. இப்போ அவர் விட்டு விலகி போயிட்டாரு. விஜய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி புஷி ஆனந்த் அவர்கள் விஜயோட ரசிகர் மன்றத்தை தான் ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்பவும் ரசிகர் மன்றத்தை நல்லா பாத்துக்க சொன்னா அவர் பாத்துப்பாரே தவிர ஒரு கட்சியை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது புஷி ஆனந்துக்கு துளி கூட தெரியல அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பேர்ல முக்கியமான ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் உச்சக்கட்ட ஒரு மோதல் போய்கிட்டு இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்காத குறையா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால ஆதவ் அர்ஜுனா இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா விஜய நெருங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. விஜய நெருங்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு கட்சியை சரியா வழிநடத்த தெரியல, இவர் எதுக்கு பொதுச் செயலாளரா இப்ப வரைக்கும் நம்ம போட்டிருக்கணும், ஃபர்ஸ்ட் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவரை தூக்குங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பதவி மேபி அவருக்கு போகணும் அப்படின்றதுக்காக இங்க உட்கட்சி பூசல் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த கட்சி வந்து ஒரு தேர்தல்ல களம் காணல, மக்கள் பணி செய்யல, மக்கள் கிட்ட போய் நேருக்கு நேரா நின்னு அவங்களோட குறைகளை கேட்கல, இன்னும் பல்வேறு பிரச்சாரங்களையும் மேற்கொள்ளல, இது எதுவுமே செய்யல. ஆனா பதவிக்காக பல பேர் அடிச்சுக்கிறாங்க. அது இந்த ஒரு கட்சியில மட்டும்தான் இருக்கும். சோ மத்த எல்லா கட்சியும் பாக்குறப்போ எல்லாருமே மக்கள் கிட்ட நின்னு வெற்றி தோல்வியை பார்த்தவங்க. இவங்க வந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்காக இறங்கி செய்யல. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா போன வருஷம் புயல் வெள்ளம் வரும்போது விஜய் தன்னோட வீட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அந்த நிவாரண பொருட்களை வழங்கினாரு. இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த கரூர் துயர சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அவங்களோட குடும்பத்தை நேர்ல போய் பார்க்காம அவங்களெல்லாம் இப்ப தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களோட குறைகளை கேட்டறிந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய போறதாவுமே ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ விஜய் வந்து ஏன் இப்ப வரைக்கும் கரூருக்கு போக மாட்டாரு அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அங்க போனா பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு உண்மையே இல்லை. ஏன்னா கரூர் மக்களே என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க விஜய், கரூருக்கு வாங்க, சோ உங்களை நாங்க பாதுகாக்கிறோம், உங்களை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் விஜய்க்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா விஜய் மேல தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி முக்காவாசி மக்கள் இப்ப வரைக்கும் அவரை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் இத பத்தி ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விதமா கண்டனங்கள், ஒவ்வொரு விதமான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு எப்படி போனாலும் விஜய் ஏன் இப்ப வரைக்கும் வாய் திறக்காம இருக்காரு, அவர் என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்காரு, ஏன் இன்னும் அவர் வெளியில வரல, அதாவது தீபாவளி இல்லைன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கணும்ல. ஆனா அதுவும் பண்ணவே இல்லை. 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேற என்னென்ன அந்த மக்களுக்கு செய்ய போறாங்க, அந்த ஊருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத இப்ப வரைக்கும் யாருமே சொல்லல. புஷி ஆனந்த் வந்து அந்த மாவட்ட செயலாளரை கை காட்டினாரு, அவங்கள தூக்கி உள்ள போட்டாங்க. அடுத்து அவரை ஜாமீன்ல எடுக்க கூட யாருமே போகல வரல. சோ இந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. சோ தமிழக வெற்றி கழகம் மீண்டு வருமா, இல்லனா இது அப்படியே வந்து போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பெரிய அளவுல எழும்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச பல நடிகர்கள் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பவும் சினிமாவுக்கே போயிருக்காங்க. அதே மாதிரி திரும்பவும் விஜய் சினிமாக்கு போறதுக்காக யோசிக்கிறாரா, இல்ல அடுத்த தேர்தல்ல எப்படி நிக்கலாம்னு யோசிக்கிறாரா, இல்லாட்டி இந்த 5 வருஷத்தை விட்டுட்டு திரும்பவும் அதுக்கப்புறம் நம்மளோட பணியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் அவரை சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் எதுக்குமே வாய் திறக்கல. மக்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வெளியே வாங்க விஜய், மீதி எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க வாய் திறந்து என்ன பண்ண போறீங்கன்றத பேசுங்க, மக்களோட மக்களா போய் நில்லுங்க, உங்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும், நல்லது நினைச்சா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் விஜய்க்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் விஜயோட நெருங்கிய நண்பர்களுமே பாத்தீங்கன்னா இத பத்தி நிறைய விஷயங்கள் அங்கங்க சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஏன் வரமாட்டேங்கிறாரு, அவர் எப்படி இருக்காரு, என்ன மனநிலைமையில இருக்காரு, முக்கியமா அவருக்கு அடுத்த கட்ட அரசியலை எப்படி நகர்த்துறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரா, திக்குமுக்காடி நிக்கிறாரா அப்படின்னு பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் மீண்டு வருமா, இல்லாட்டி அதை தொடர்ந்து என்னென்ன நடக்க போகுது, இல்ல இந்த கட்சி இதோட முடிஞ்சு போயிடுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும் அப்படின்னா விஜய் வெளியே வரணும், வாய் திறந்து பேசணும். புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் உள்ள மோதல் இப்ப உச்ச கட்டத்துல இருக்கு. அது எந்த லெவல்ல வெடிக்க போகுது, புஷி ஆனந்துடைய பதவியை
புசி ஆனந்தோடைய பதவியை ஆதவ் அர்ஜுனா கைப்பற்றுவாரா? விஜய் கிட்ட நெருக்கமாவாரா? சோ விஜய் இத தொடர்ந்து என்ன பண்ண போறாரு? ஃபர்ஸ்ட் புசி ஆனந்த இந்த கட்சியில இருந்து எடுத்தாலே கட்சி நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உட்கட்சி பூசல் அந்த அளவுக்கு புசி ஆனந்தால இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதாவது 2 மாநாடுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே உட்கட்சி பூசல் அதிக அளவுல நடந்திருக்கு. இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகம் நல்லா வந்துகிட்டே இருந்ததுப்பா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்படி போயிடுச்சே அப்படின்ற பேசுற அளவுக்கு இன்னைக்கு அந்த கட்சி வந்துருச்சு. சோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் 2026 தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் களம் காண்பார்களா இல்லையா அப்படிங்கிறத. சோ மக்களை விஜய் நேருக்கு நேரா எப்ப சந்திக்க போறாரு? எப்படி சந்திக்க போறாரு? தன்னோட அடுத்த கட்ட பிரச்சாரத்தை எப்படி நடத்த போறாரு? எங்க நடத்த போறாரு? அதுக்கான திட்டமிடல் எப்படி நடக்க போகுது? அப்படின்ற எல்லாத்தையும் நாம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும். சோ இது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ விஜய் வெளியில வந்தா மட்டும் தான் இது எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். ஒரு நல்ல தலைவர் அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து கண்டிப்பா நிப்பாரு அப்படின்னு நம்புறாங்க மக்கள். சோ கூடிய சீக்கிரம் விஜய் வெளியே வருவாரு அப்படின்னு நம்புறாங்க. தமிழக வெற்றி கழகம் திரும்பவும் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்கு அப்படின்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் பத்தின டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.